அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் இந்த ஃபேஸ்புக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரெண்டு வீரா அடுத்து இன்னொருத்தர கண்ணை பார்த்து எப்படி ஃப்ரெண்டு உண்மை கைக்கான போய் கைக்கான்னு கண்டுபிடிக்கிற 2 டெக்னிக்கலையும் நான் பார்த்துட்டோம் இல்லவா. இனி நாங்கள் பார்க்க போகிற டெக்னிக்கலே வேறு வீவர்ஸ். உங்களுக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க. அது சில நண்பர்களை அவங்க பயன்படுத்துறதுக்காக வேண்டியே வச்சிருப்பாங்க. அவனை தேவைக்கு நியூஸ் ஆக்கிறதுக்காக வேண்டியே. அதில் நீங்களும் இருந்தீங்கண்டா நான் சொல்கிற டாப்பிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களை எந்த அளவுக்கு இதாக்குறாங்க, உங்களுக்காக யார் யார் சப்போர்ட்டுக்கு வராங்க, அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த 10 பேர் மட்டும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. மற்ற அக்கெல்லாம் கெட் ஆஃப் பண்ணுங்கள். அந்த 10 பேருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விஷயங்களை கெட்ச் பண்ணி போடுங்க. அப்படி போடும்போது உங்கள் நண்பர்மார்களை 10 பேரையும் யார் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்கள் தெரிவு செஞ்சுருக்கலாம். அது என்னென்னு சொல்கிறீங்களா, அந்த 10 பேர்கிட்டையும் நீங்கள் தனித்தனியாக கதைக்க தொடங்குங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படலாம். ஃபேஸ்புக்கு குறித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை அப்செட் பண்ணினாலும் இல்லையான்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அவ்வளவா. அதுக்கு தான் இந்த டெக்னிக்கை சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்மார்களை 10 பேர்கிட்டையும் தனித்தனியாக விஷயத்தை நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி ஃபோனில் ரெக்கார்ட் வேறு பண்ணிங்க. இல்லாட்டி அவங்க என்னென்ன விஷயம் சொன்னீங்க நான் வச்சுங்க. அப்படி கொஞ்ச நாள் போகிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் போச்சுட்டே போதும். உங்கள் ஃப்ரெண்ட்மார்களை இங்கே போனால் ஒட்டவாய் இருப்பாங்களவா, அவங்க மூலம் உங்களுக்கு விஷயம் தெரியும். அவங்கக்கிட்ட எப்படி விஷயத்தை நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அந்த விஷயம் யார் சொன்னால் எவன் சொன்னான்னு பார்த்து 7 பேர் உங்களோட உண்மையை எந்திப்பாங்களா, இதில் 3 பேர் உங்களுக்கு முருகை குத்திப்பாங்களா, அந்த 3 பேரையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு உங்களுக்காக உண்மையை இந்த 7 பேரையுமே நீங்கள் கைக்கில் வச்சிங்க. ஆனால் நீங்கள் இந்த 7 பேரும் கொஞ்சம் இது செய்யும். ஏன்னா பெட்படின்னு சொல்கிறனால மறைச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஊமத்தன்மை இருக்கலாம்லவா. அது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக வேண்டியா இந்த 7 பேரும் நீங்கள் நல்லா பழகுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு டெஸ்ட் பண்ணணுமா விவஸ், அது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.